ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஆஸ்ட்ரோ டிவைனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னத்தின் மூலமாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான பலாபலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 2025 இறுதி மாதமாக இருந்தாலும் கூட 2025ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு அடித்தளமாக அமையுமா இந்த மாதம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை வைத்து நம்ம சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் சோழி பிரசனம் சொல்கின்றேன். அந்த வகையில் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருகசீரிஷம் 3-4, மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் திருவாதிரை, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3, மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு காலம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். பட்ட பாட்டிற்கும் சிந்திய கண்ணீருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமானார். எங்கே மிதுனத்திலிருந்து கடகம் சென்றவர் திரும்பவும் தன்னுடைய அந்த அதிசாரம் நீங்கி கடகத்திலிருந்து மிதுனமே வந்து விட்டார். அந்த வகையில் பார்க்கும்போது கவலையே பட வேண்டாம். ஒரு நிம்மதியான ஒரு மாதமாக, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய மாதமாக அமையும். அதே நேரம் அப்பா பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள், தந்தை பிள்ளைகளுக்கான பிரச்சனை வரும். சில தந்தை விட்டு பிள்ளை நகர்ந்து செல்வோ இல்லை பிள்ளை விட்டு தந்தை பிரிந்து செல்கிற ஒரு சூழ்நிலை வரும். உலகத்தில் எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம். ஆனால் பெற்ற தந்தையையோ பெற்ற பிள்ளையோ இழப்பது என்பதெல்லாம், நகர்த்துவது என்பதெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்பதெல்லாம் வேண்டவே வேண்டாமே. யார் யாரிடமோ நாம் அனுசரித்து போகின்றோம், யார் யாரிடமோ நாம் விட்டு கொடுத்து போகின்றோம். பெற்ற பிள்ளை பெற்ற தந்தை அனுசரித்து போகிற ஒரு சூழ்நிலை. காரணம் செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்போது புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன் மாத தொடக்கத்தில் 5ல் பார்த்தீங்கன்னா திரிகோணம் பெற்றாலும் கூட 8ஆம் தேதி முதல் விருச்சிகத்திற்கு மாறுகின்றார். ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். அவர் விருச்சிகத்துக்கு மாறுவது மிதுனத்துக்கு ஒரு பொற்காலம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு நிலையைத்தான் குரு பகவான் தருவார். குறிப்பாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்திற்கு உடையவர் 6ல் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையை பெறுகிறார். புத்தி கூர்மையினால் எதையும் சாதித்து காட்டுகின்ற ஒரு நிலையை செவ்வாய் தருகின்றார். சனியை பொறுத்த வரைக்கும் 10ல் இருப்பதனால வியாபாரங்களும் தொழிலில் போட்டி பொறாமையின்றி நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார். அதே நேரம் யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். மன சஞ்சலம் உண்டாகும். அதை தருகின்ற சூழ்நிலையில் ராகு இருக்கின்றார். அதாவது பகையை நீங்களே வளர்த்து கொள்ளாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் எதிரி என்று யாருமே இல்லை. உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அதே நேரத்தில் அருமையாக உங்கள் வீடை கட்டி முடிப்பீர்கள். அது வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி மண்ணாக இருந்தாலும் சரி, பழைய இடத்தை வாங்கி புதிய இடமாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை ஆற்றல் பெருகும். பொருளாதார நெருக்கடி வருவதற்கான வாய்ப்பில்லை. சற்று கவனமாக இருந்துங்கள். உறவினர்கள் மத்தியிலும் உறவின் மத்தியிலும் தான் சில பகை வரக்கூடிய இருப்பதனால கவனமாக இருந்துங்கள். அதே நேரம் 11 கூடிய செவ்வாய் 8ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு மாறுகின்றார். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன். தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமல்ல, எடுத்த காரியத்தை முடிப்பதுகின்றீர்கள் அல்லவா, அதற்கு காரணமே செவ்வாய் தானே. 12 கூடிய களத்திரகாரன் சுக்கிரன் 6ல் இருப்பது நன்மையை. அதே நேரத்தில் களத்திரகாரன் சுக்கிரனும் உங்களுக்கு துணையாக இருப்பதால் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு செல்வதால் யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள். இன்று நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குபவர் ஒரு காலத்தில் தேவைப்படும் போது கண்ணீர் சிந்துவதால் எந்த பலனும் இல்லை. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கும். மனசஞ்சலகம் உண்டாகும். கவலையே பட வேண்டாம். 9ஆம் வீட்டில் ராகு இருப்பதனால சின்ன சின்ன மோதல்கள் வந்தாலும் கூட அந்த மோதல்களை மாற்றுகின்ற வல்லமை களத்திரகாரர்கள் சுக்கிரனுக்கு உண்டு. கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைப்பது போன்ற அற்புதம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த சாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு கண்கண்ட தெய்வம். சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பதை போல ஒரு முறை இந்த ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக வழிபாடு செய்யுங்கள். ஒரு எளிய பரிகாரம் சொல்லித் தருகின்றேன். ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காரணம். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும்.
இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கிடைக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு, அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கணுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான். எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் 50 வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்து தானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது. போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக படைத்தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.